இன்னைக்கு அதிர்ச்சியான நாள். இன்னைக்கு காலையிலேயே சபேஷ் சாரோட இறப்பு செய்தி கேட்டு ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாயிட்டோம். இப்படி மகாபாரதம் எப்படி பஞ்சாவனோட ஒற்றுமை, அதே மாதிரி நம்ம திரையுலகில் தேவா சாருடைய சகோதரர்கள் 5 பேர். இந்த பஞ்சமலர் ஒற்றுமை வந்து எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம். சபேஷ் சார், சபேஷ் முரளி 2 பேர்ட்டு நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கிற விஷயம் என்னன்னா, யார் 5 அண்ணன் யாருக்கும் எந்த ஈவுமே இருக்காது. பெரும்பாலான படம் மேக்ஸிமம் ஒரு படத்தை வர எல்லா படத்துலையுமே ஸ்ரீகாந்த் அவர் தான் மியூசிக். தேவாசோட பையன். நான் நிறைய ரொம்ப ஆச்சரியப்படுவேன். எப்படின்னா தவமா தவம்பர் வந்து பொக்கிஷம் போன்ற படங்களுக்கு தனியாக சபேஷ் முரளி மியூசிக் பண்ணாங்க. என்னோட படங்கள் ரீ ரெக்கார்டிங் நடக்கும். சிவகாசி பழனி ரீ ரெக்கார்டிங் வந்து அவங்க இது வாசிப்பாங்க. நம்ம தேவாசார மியூசிக் பார்ப்பேன், அங்கேயும் அவங்க வாசிப்பாங்க. இல்லை நம்ம மியூசிக் ஐட்டமே திருப்பி தேவாசார மியூசிக் நம்ம வாசிக்கிறோம். தேவாசார பையன் ஸ்ரீகாந்த் மியூசிக்கில் வாசிக்கிறோம். அந்த துளியோட அந்த ஈவு இருக்காது. சிலர் மியூசிக் ஆகிட்டு அதுக்கப்புறம் வேறு ஆர்கெஸ்ட்ரா போய் வாசிக்க மாட்டாங்க. அன்னைக்கிட்ட அந்த ஒரு துளி நான் பார்த்ததில்ல. சாதாரண ஒரு மியூசிக் மாதிரி வந்து இந்த வேலையை பார்ப்பாங்க. அது எல்லாருக்கும் பக்குவம் வராது. சில பிள்ளை அண்ணன் பெருசாக ஜெயிச்சிட்டா, தம்பி பெருசாக ஜெயிக்கலன்னா உள்ளே ஒரு குழுக்கம் இருக்கும். எல்லா தொழிலும் சொல்கிறேன், எல்லா தொழிலும் வந்து அண்ணன் தம்பிக்குள்ள ஒருத்தர் பெரிய வெட்டி அடைந்து ஒருத்தர் அடையணும்னா ஒரு குழுக்கம் இருக்கும். ஆனால் இந்த அண்ணன் தம்பிக்கு நான் பார்த்து கேட்குற விஷயம், ஒரு ஸ்ரீகாந்த் அவர் வெட்டி கொடுத்தாரோ, தேவாசார் வெட்டி கொடுத்தாரோ, இவங்களுக்குள்ள அந்த இதெல்லாம் துளி கூட நான் பார்த்துருவேன். அப்போ இந்த அண்ணன் தம்பி ஒற்றுமை தான், அந்த பாசம் தான் அந்த ஈகோ வராமல். இன்னொன்று சபேஷ் சார் வந்து நம்ம தான் பேசிப்போம். அது போய் அது சின்ன ஒரு அந்த புன்னகை தான் கேட்டுப்பார். அவ்வளோ அதையும் பேசவே மாட்டார். நம்ம ஒரு 10 வார்த்தை பேசினா ஏதோ ஒரு வார்த்தை தான் வாயிலிருந்து வரும். அவ்வளோ அமைதி. தேவாசர் நல்லா பேசுவார். ஸ்ரீகாந்த் வந்து ஜாலியான கேரக்டர். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சபேஷ். நான் வந்து அவர் அதிகம் பேசுறது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. மியூசிக் யூனியனில் தலைவரானது கூட சந்திச்சிருக்கோம். அப்போ கூட நாங்கள் பேசுவோம், சார்லாம் போய் சில பேசுவோம். இந்த 1/2 வருஷமாக பேசியிருக்கோம். எல்லாம் கேட்டுக்குவார். ஒரு திருப்பி ஒரு வார்த்தை வந்து வராது. இவ்வளவு அமைதியானாலும் பார்த்து இல்லை. ரொம்ப தன்மையானவர், ரொம்ப அமைதியானாலும் தொழில அவ்வளோ நேசிக்கக்கூடியவர். தேவாசார் சொன்னாலும் சரி, ஸ்ரீகாந்த் சொன்னாலும் சரி, என்ன நோட்ஸோ அது எதுவுமே மறுப்பு சொல்லாமல் அவங்க சொல்கிறத அப்படியே வாசிச்சுட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே நம்ம வந்து மியூசியம் வந்திருக்கோம், மியூசியத்தில் சொல்கிறத கேட்டுக்குவோம். அந்த அந்த இதுல எங்கேயுமே அவங்க ஒரு அண்ணங்கிற உரிமை எடுத்துறதுல, அண்ணன் பையன் அப்படிங்கிற உரிமையை எங்கேயுமே அவங்க எடுத்துக்கிட்டது. இது சபேஷத்தை நான் பார்த்து விழுந்த விஷயம். ஒரு நல்ல அமைதியானாலும் ஒரு நேசிக்கக்கூடியவர். அண்ணனோட ஆர்கெஸ்ட்ரா எங்கே இருந்தாலும் சரி, இங்கே 2 பேரும் இங்கே பார்க்கலாம். ஸ்ரீகாந்தாவும் பார்ப்பாரு. ஏன்னா அந்த ஒரு ஈவு இல்லாதனால தான் ஆர்கெஸ்ட்ரா வெளி கச்சேரிகளுக்கும் ஒன்றாவே போவாங்க. இது வந்து தேவசருக்கு சபேஷோட மறைவு மிகப்பெரிய இழப்பு. பெரிய பலம் வந்து சபேஷ் சபேஷ் இருக்காங்க. தேவாசார் வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். ஏற்கனவே தேவாசார் வந்து அவங்க தம்பி குடும்பம் எல்லாத்தையுமே தன்னோட இதாக இருந்து சப்போர்ட்டாக இருப்பார். இந்த சூழ்நிலை கண்டிப்பாக தேவாசார் வந்து சபேஷ் குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக இருப்பார், இருக்க மாட்டார். பெரிய இழப்பு. மியூசிக் யூனியன் தலைவராக இருந்து இறந்துருக்காரு. நாங்கள் மியூசிக் யூனியனில் நானும் சரி, விமன் சாரி அங்கேயும் நாங்கள் உறுப்பினராக இருக்கோம். எங்கள் சங்கத்து தலைவர் நாங்கள் இருந்திருக்கோம். ஒரு 2 மியூசிக் இருந்திருக்கோம். அவர் ஆத்ம சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டுகிறேன்.